ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. நான் வீட்டில் குடில் செஞ்சேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது நான் குடில் செஞ்சுட்டு இருந்தப்போ எடுத்த வீடியோ. இந்த குடில் நான் கார்ட்போர்டை வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா கூரைக்காக வைக்கோல் வச்சுருக்கேன். கொஞ்சம் வைக்கோலை குட்டி குட்டியாக கட் பண்ணி குடிலோட உள்ளேயும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் தாத்தா, ஸ்னோமேன், கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னா, பல்பில் பழைய பல்ப் இருந்துச்சு, அதில் ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா தாண்டி அப்புறம் மீசைக்காக காட்டனை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பேப்பரை சுற்றி தான் கைக்கு அதுக்கப்புறம் தலையில் தொப்பி மாதிரியும் கொடுத்துருக்கேன். எல்லாமே பேப்பர், அதுக்கப்புறம் அதில் பெயிண்ட் பண்ணது தான். அதுக்கப்புறமா ஸ்னோமேன் வந்து 2 பாலில் நான் பண்ணேன். ஒரு குட்டி பால், ஒரு பெரிய பால், ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து ஒட்டி அதை சுற்றி காட்டனை பேஸ்ட் பண்ணி தான் இந்த ஸ்னோமேன் நான் செஞ்சேன். அப்புறம் 2 குச்சி எடுத்து கைக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் 2 கருப்பு கண், அப்புறம் மூக்குக்காக பேப்பரை சுற்றி கோன் மாதிரி சுற்றி அதில் நான் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் தொப்பியும் கார்ட்போர்டு தான், அதில் பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். அப்புறமா கிறிஸ்மஸ் ட்ரீயும் A4 ஷீட் பேப்பரை கோன் மாதிரி சுற்றி அதில் ஜிகினாக் இதை வந்து ரோல் பண்ணி தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியிருக்கேன். அப்புறமா கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே சார்ட்டில் பண்ண ஸ்டாரை வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்டாரை தான் குடில் மேலேயும் வச்சுருக்கேன். இப்போது சொரூபங்கள் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது சொரூபங்கள் எல்லாம் வச்சாச்சு. இதில் வந்து ஞானிகள், மேய்ப்பர்கள், அதுக்கப்புறம் குழந்தை இயேசு, யோசேப்பு, மரியாள், ஒரு ஏஞ்சல், எல்லா சொரூபங்களும் இதில் இருக்குது. இதில் நான் குழந்தை இயேசு, யோசேப்பு, மரியாள் இந்த 3 சொரூபங்களை நான் குடிலோட உள்ளே வச்சுருக்கேன். மேய்ப்பர்கள், ஞானிகள் அந்த சொரூபங்களை வெளியே வச்சுருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா பக்கத்தில் இன்றைக்கி அந்த சொரூபங்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மேய்ப்பர்கள், அப்புறம் அவங்க பக்கத்தில் ஆட்டுக்குட்டிங்களும் நிற்கு. அதுக்கப்புறமா இந்த பக்கம், அதாவது அந்த ஸ்னோமேன் பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த 3 சொரூபங்கள் வந்து ஞானிகளோட சொரூபங்கள் தான். எல்லா சொரூபங்களுமே உள்ள குழந்தை இயேசுவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஞானிகள், இந்த 3 ஞானிகள் வந்த ஒட்டகம் வந்து அந்த பக்கம் இருக்குது. இதோ இங்கே இருக்குது. ஸ்னோமேன் பக்கத்தில் அந்த ஒட்டகம், ஞானிகள் வந்த ஒட்டகம் இருக்குது. அப்புறம் குழந்தை இயேசு பக்கத்தில் 2 மாடு இருக்குது. நான் இந்த 2 மாடுகளுமே குழந்தை இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி இந்த மாடை நான் வச்சுருக்கேன். நான் இந்த மாடை பக்கத்தில் ஒரு குட்டி ஒரு ரூம் மாதிரி இருக்குது, இதோ இந்த இடத்துல தான் வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் இல்லை, குழந்தை இயேசு பக்கத்தில் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். எதுக்காக நான் இந்த மாடை வந்து குழந்தை இயேசு பக்கத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் எப்போவோ பேப்பரில் வாசித்த ஞாபகம், சைனாவில் வந்து கிறிஸ்மஸ் டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாடை வந்து டெக்கரேட் பண்ணுவாங்களாம். எதுக்காக மாடை டெக்கரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஏசு கிறிஸ்து அந்த குழந்தை இயேசு வந்து பனியில் வந்து ரொம்ப நடுங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த மாடுகள், அதாவது அந்த தொழுவத்தில் இருந்த இந்த மாடுகள் வந்து தங்களோட மூச்சு காற்றை கொடுத்து அந்த குழந்தை இயேசுக்கு கொஞ்சம் கதகதப்பை கொடுத்து அப்படின்னு அவங்களோட நம்பிக்கை. அதனால் அவங்க வந்து கிறிஸ்மஸ் டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாடை வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. அப்போ அதனால தான் நான் சரி இருக்கட்டுமே அப்படின்னு 2 மாடுகளையும் குழந்தை இயேசு பக்கத்தில் வச்சேன். ஞானிகள் வந்த ஒட்டகம் நான் வச்ச இடம் வந்து சரியில்லை. அது ஸ்னோமேன் பின்னாடி இருக்கிறதுனால சரியாக தெரியல. அதனால நான் அதை எடுத்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் தெரிகிறது மாதிரி அதை வச்சுட்டேன். இப்போ ஓரளவு எல்லாம் டெக்கரேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அந்த ஏஞ்சலை வந்து நான் அந்த கூரையில் க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மேலே ஒரு ஸ்டார் வச்சுருக்கேன். ஸ்டார் வந்து ஒயிட் கலர் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸ்டார் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் ஒயிட் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் தீர்ந்து போயிடுச்சு. அதனால ஒரு மேட்சே இல்லாமல் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அப்புறம் புல் தரைக்காக பழைய டோர் மேட்டை தான் நான் குடிலோட ஃப்ரண்டில் போட்டிருக்கேன். நான் குடில் கட்டினப்போ பெரிய ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களோட பூனை தான். இது வந்து நான் குடில் கட்டிகிட்ருக்கப்போ எடுத்த ஃபோட்டோ. நான் கட்டிகிட்ருக்கப்போ அது நினச்சிடுச்சு நான் அதுக்கு வீடு கட்டுறேன் அப்படின்னு. அது அந்த குடிலோட உள்ளே போயிருந்துச்சு. அப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, பழைய குடில் இருந்துச்சு. அந்த குடிலை நான் பூனைக்கு வந்து பெட்ரூமாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். இதுதான் பழைய குடில், முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. தெர்மாக்கோல் வச்சு பண்ணினது. சொரூபங்களும் அதே இப்போ இருக்க அதே சொரூபங்கள் தான் பழசுக்கும் யூஸ் பண்ணது. இந்த பழைய குடிலை பூனைக்கு வந்து நான் பெட்ரூமாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன்.
இப்போ இந்த குடில் இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. இது வந்து நான் 3 வருஷம் முன்னாடி பண்ணது. இதில் வந்து நான் பச்சை கலருக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா உலன் நூலில் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே தான் உள்ளேயும் போட்டிருக்கேன். பார்த்திங்களா, அதே உள்ள நூலில் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளேயும் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஜிகினா இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் இப்போ நான் அந்த குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணது இந்த ஜிகினா பேப்பரில் தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பழைய குடில் தான் பூனைக்கு பெட்ரூமாக கொடுத்தேன். அதுக்கு பிடிக்கலை போல், கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒருவேளை அந்த உள்ளே இருக்க ஜிகினா அதுக்கு பிடிக்கலை அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டேன்னா அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் அது அவ்வளோவா கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலை. உள்ளே போகிறதும் வெளியே வரதும் அந்த குடிலையே சுற்றி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உள்ளே போகும், அதுக்கப்புறம் திரும்ப வெளியில் வந்துடும். அது கொஞ்சம் பயப்படுது அதுக்குள்ளே போகிறதுக்கு. பார்ப்போம். நான் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தேன், அது உள்ளே போய் தூங்குறது மாதிரி தெரியலை. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எழும்பி வந்துட்டேன். வீடியோ எடுக்க ஏதாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு எழும்பி வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்த்தா மேடம் உள்ளே போய் நல்ல தூக்கம். நான் வந்து ரொம்ப பக்கத்தில் போய் அது வீடியோ எடுத்தேன். அதை கூட கவனிக்காமல் ஆழ்ந்த நித்திரையில் இருக்குது. அப்படின்னா அதுக்கு அதோடைய புதிய பெட்ரூம் பிடிச்சிடுச்சு. எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அது செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா நான் இனி குடில் செஞ்சு வைக்கிறப்போ அங்கே வராது. இல்லைன்னா அங்கே வந்து கஷ்டப்பட்டு செஞ்ச குடில் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி விட்டுடும். அதனால தான் நான் இந்த பழைய குடில் அதுக்கு கொடுத்தேன். ஓகே, அப்போ ஒரு வழி அதுக்கு இந்த பழைய குடில், அதாவது அதோட புது பெட்ரூம் பிடிச்சதுனால இன்னும் என்னோடய புதிய குடிலுக்கு எந்த டேமேஜும் ஆகாது அப்படின்னு நம்புகிறேன். இதுதான் என் புதிய குடிலோட ஃபைனல் லுக். என் வீட்டோட சிட் அவுட்டில் வச்சுருக்கேன். சீரியல் எல்லாம் போட்டாச்சு. கூரையில் நிறைய சீரியல் போட்டிருக்கேன். ஸோ இருக்கிறதுலே மேக்ஸிமம் சீரியலை எடுத்து கூரையில் தான் போட்டிருக்கேன். உள்ளே வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், கூரையில் தான் 3 செட்டு சீரியல். ஸோ அதில் நிறைய கூரையில் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலையும் கொஞ்சம் சீரியலை சுற்றி வச்சுருக்கேன். இப்போது லைட் போட்டால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதோ இப்படி தான் இருக்கும். இது வந்து பகலில் எடுத்தது. ஸோ பகல்லே ரொம்ப அழகாக தான் இருக்குது லைட்டில். இனி நைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இதுதான் நைட் வியூ. ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த குடில் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த குடில் பார்த்ததன் மூலமாக உங்களுக்கும் குடில் வைக்கிறதுக்கான ஐடியாஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். புது வருஷம் நல்லதாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.